உத்தம வில்லன் சின்ன சின்ன படங்கள் எடுத்து இப்போ மிகப்பெரிய மாபெரும் கலைஞன் கமல் சாரோட முக்கியமான படம் உத்தம வில்லன் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு 6 மாசமா எல்லா வேலைகளும் முடிஞ்சு ரிலீஸ்க்கான வேலைகள் நாங்கள் வந்து இப்போ 3 மாசமா வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இப்போ மே 1 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு சில சங்கங்கள் மூலமாக. அதை கமல் சாரு, சாருகாசன் சாரு, சங்கங்களில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே உட்காந்து ஒரு 3-4 கட்ட பேச்சுவார்த்தையாக அந்த பிரச்சனை எல்லாமே முடிச்சு பேசிட்டே இருந்தோம். இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் வந்து என்னென்னா, நாங்கள் என்ன முடிவு அந்த எல்லாருமே எடுத்த முடிவு என்னென்னா, விஸ்வரூபத்துடைய பிரச்சனையை உத்தமவில்லன் மேலே திணிக்கக்கூடாது. அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கேஸுக்கான என்ன தொகையோ அதை கொடுத்தா போதும் திருப்பதி பிரதர்ஸ். அடுத்த வர தொகையை வந்து அடுத்தடுத்த கம்பெனிகள் கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனாங்க. அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு போஸும் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சுகமாக இருந்துச்சு, எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் வந்து 4 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், திடீர்னு மறுபடியும் உத்தமவில்லன் படத்துக்கு ஒரு தேட்டரில் நடந்த ஒரு கூட்டத்தில் ரெட்டு அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அது ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா வியாபாரம் தொடங்குற இந்த நேரத்தில் எங்களை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. அந்த தகவல் என்னன்னு சொல்லி போஸ்ட்டை கேட்டப்போ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்துச்சு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்படி தனிப்பட்ட முறையில் யாருக்கும் வந்து என்னென்னா, ஒருத்தவங்க இது எல்லாமே இந்த சபையில் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, யாரோ அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து தனியாக வந்து ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னப்போ அது எனக்கு அது பிடிக்கல. இந்த விஷயம் நம்ம பண்ணவும் கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு நம்ம நிர்வாகம் எல்லா நிர்வாகத்துக்கு எல்லா பார்வை கொண்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் கொடுத்து தானு சார் மூலமாக இது எந்த வகையிலும் சரிதான், அது தவறு, அது கொடுக்கறதுல யாரும் அளவு பண்ணக்கூடாது, மொத்த சினிமாவும் ஒன்றா நின்று இந்த மாதிரி ஆட்களுக்கு உறுதுணையாக போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்து தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த மாதிரியான எந்த விஷயம் வேணாம், தடை நீங்கிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் மே 1 குறித்த தேதியில் வரும். அதுக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் நன்றி. குறுகிய நேரத்தில் எல்லாருக்கும் இந்த தகவல் சொல்லி எங்களுக்காக வந்து இங்கே வந்ததுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் சினிமாவில் இருக்கும் வரை எல்லாருக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருப்பேன். உத்தமவில்லன் திரைப்படத்தை பொறுத்தளவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இன்று காலை முதல் உட்கார்ந்து பேசி எந்த விதமான சங்கடமும் தமிழ் சினிமா உலகை பொறுத்தவரை இருக்கக்கூடாது, நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமேல் கொண்டு தமிழ் சினிமா உலகம் ஒட்டுமொத்தமாக தான் சந்திக்க வேண்டும், தனித்தனியாக எந்த சங்கங்களும் மூடியெடுக்க வேண்டாம் என்று சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், விநியோக சங்கம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம், நடிகர் சங்கம், பெப்சி நாம் எல்லோரும் இருந்துதான் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும். தனித்தனி முடிவுகள் எடுத்து நமக்குள் பிளவு இருப்பது போல வெளியே காட்டிக்கொள்ள வேண்டாம். அதை போன்ற ஒரு நிகழ்வுகள் வருங்காலத்தில் நடக்க வேண்டாம் என்று சொல்லித்தான் இன்று அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். நாளை முதல் எந்த பிரச்சனையும் வராது. சினிமா சம்பந்தமாக எந்த படத்துக்கும் எந்த பிரச்சனையும் உறுதியாக வராது. இந்த மேடையில் அத்தனை பேரை வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன்.